திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். ஆண்டாள் நாச்சியார் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் தோழியை பார்த்து, கிழக்கு வானம் வெளுத்துவிட்டது, எருமை மாடுகள் எல்லாம் பனிப்புல் மேய வந்துவிட்டன, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். நோன்பு ஆரம்பிக்க நாங்கள் போகிறோம் என்று கூறிய தோழிகளை தடுத்து நிறுத்தி, உன்னையும் சேர்த்து அழைத்து போவதற்கு உன் வாசலில் வந்து நிற்கின்றோம். கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு, உள்ளும் புறமும் அழகானவளே எழுந்திரு, இறை நாமங்களை பாடிக்கொண்டு இந்த நோன்பின் பயனை நாம் அடைவோம். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, குதிரை வடிவில் வந்த கேசி என்ற அரக்கனின் வாயை கிழித்து சாணுரன் முஷ்டிகன் மல்லர்களை வீழ்த்திய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். தேவாதி தேவன் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் நாமங்களை பாடிக்கொண்டு அவரை நாம் சென்று வணங்கினால் நம் குறைகளெல்லாம் ஆராய்ந்து நம் கேட்காமலே அருள்கள் எல்லாவற்றையும் வாரி வழங்கும் வள்ளல்.